ஹாய் மக்களே, வெல்கம் டு த தடை ரிப்போர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம தேசிங் ராஜா பார்ட் 2 படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். எழில் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் விமல், ஜனநாதன், பூஜிதா, ஹர்ஷிதா, புகழ், ஸ்னேகா குப்தா, சிங்கம்புலி, ஷாம்ஸ், மதுமிதா, ரவி மரியான்னு பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் 2013 ரிலீஸ் ஆகியிருந்தது. இந்த படம் ரிலீஸ் ஆன உடனேயே பிளாக் பஸ்டர் ஹிட்டுன்னே சொல்லலாம். ஒரு நல்ல காமெடி என்டர்டெயின்மெண்ட் படமாக இது அமைஞ்சிருந்தது. அதனாலேயே இந்த படம் மக்களோட மனசில் நிலச்சி நின்றுச்சு. இப்போ இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டை 12 வருஷம் கழித்து இன்னைக்கு ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக தேட்டரில் ஓடிட்டுருக்கு. எழிலோட படங்கள்னாலே காமெடியோட தான் கதையே நகரும். அதே மாதிரி தான் இந்த படமும் அமைஞ்சிருக்கு. ஸோ வாங்க இந்த படத்தோட கதை என்னென்னு பார்க்கலாம். ஒரு அக்ரிகல்ச்சுரல் காலேஜில் படிச்சுட்டு இருக்காங்க 3 ஃப்ரெண்ட்ஸ். இதில் 2 பசங்க அப்புறம் ஒரு பொண்ணு. இவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் 3 பேரும் வேறு வேறு வழியில் போயிடுறாங்க. பூஜிதா ஒரு உயர்ந்த போலீஸ் பதவியில் இருக்காங்க. விமல் போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கார். அப்புறம் கடைசியாக ஜனநாதன் ரவுடி ஆகிடுறாரு. ரொம்ப வருஷம் கழித்து இவங்க 3 பேரும் சந்திக்கிறாங்க. இதில் ஒரு ரவுடியை கொன்னுடுவாங்க. ஆனால் அவனோட தலை மிஸ் ஆகிடுது. அது மட்டும் இல்லாமல் மினிஸ்டரோட பிளாக்மெயில் வீடியோன்னு இவங்க 3 பேரும் கனெக்ட் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் சேர்ந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணாங்களா இல்லையான்றது தான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்குது. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் போர்ஷன்ஸ் எல்லாமே ஒரு காட்டுக்குள்ளே வச்சு தான் எடுத்திருக்காங்க. அதனால கிளைமேக்ஸ் போர்ஷன் சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நிறைய காமெடி சீன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதுவும் ரவி மரியா, சூரி, சிங்கம்புலி, சாம்ஸோட காமெடி அல்டிமேட்டாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் இவங்க வர எல்லா சீன்ஸுமே காமெடியாக தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் இவங்க எல்லாரும் இருந்தும் காமெடி சீன்ஸ் நிறைய இல்லை. ஃபர்ஸ்ட் பார்ட் போலவே இந்த படத்துலேயும் காமெடி சீன்ஸ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தா இந்த படம் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். புகழ் அப்புறம் ரவி மரியாவோட காமெடி எல்லாமே இந்த படத்தில் ரசிக்கிற விதமாக அமைஞ்சிருந்தது. படத்தோட ஃப்ளோ கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் கதையை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக முக்கியமான சீன்ஸை மட்டும் வச்சுருந்தா இந்த படம் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். இந்த படத்துக்கு வித்யாசாகர் தான் இசையமைச்சிருக்காரு. பிஜிஎம் அண்ட் சாங்ஸ் எல்லாமே இந்த படத்தோட கதைக்கு பொருந்தி இருந்ததுன்னே சொல்லலாம். செல்வா ஆரோட சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு சூப்பராக செட் ஆயிருந்தது. ஆனந்தா லிங்ககுமாரோட எடிட்டிங் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்திருந்தா இந்த படம் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். மற்றபடி ஒரு நல்ல காமெடி படம் தான் இந்த தேசிங் ராஜா 2. கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.